ஹாய், திஸ் இஸ் நார்கால் ஜானிகர், நார்தன் கலிஃபோர்னியா ஜனனி பொண்ணு. இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மிட்நைட் லைப்ரரி ரிட்டன் பை மேட் ஹேக். இந்த புக்கு எப்படி இன்னும் ஒரு சினிமாவாக எடுக்கப்படலைன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த புக்கு சினிமாவாக எடுக்கப்படலையே தவிர இதை ஒரு லைனாக வச்சு 2022 எவ்ரிதிங் எவ்ரிவேர் அட் ஒன்ஸ்ன்னு சொல்லி 7 ஆஸ்கார் அவார்டு வாங்கிச்சு ஒரு படம். அது ஒரு ஆக்ஷன் மூவி. ஆனால் இந்த புக்கு ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி. நீங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு போகும்போது லைட்டாக ஒரு டேக்அவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸ்கூலில் எதையோ புக்காக வச்சுருக்கோம், இந்த புக்கை பாடமாக வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு லைஃப் லெசன் இந்த புக்கில் இருக்குது. நிறையா ரெக்ரெட்ஸை வச்சுக்கிட்டு இருக்க இந்த நோரா நைட்டு நிறையா மாத்திரைகளை சாப்பிட்டுக்கிட்டு தூங்கினவ கண் விழித்து பார்த்தா ஒரு லைப்ரரியில் இருக்கா. அந்த லைப்ரரியில் வாசலும் இல்லை, ஜன்னலும் இல்லை. அவ்வளோ பெரிய லைப்ரரி எங்கே முடியுதுன்னே தெரியல. அது ஃபுல்லாக புக்ஸாக இருக்குது. அங்கே பார்த்தா ஒரு லைப்ரரியன் இருக்காங்க. அது யாருன்னா இவ சின்ன வயசு ஸ்கூலில் லைப்ரரியனாக இருந்த மிஸ்ஸஸ் எம். அந்த மிஸ்ஸஸ் எம் இவளுக்கு ஒரு புக்கை எடுத்து கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே அவள் ரொம்ப ஆச்சரியமாகறா. ஏன்னா அந்த புக்கு பேர் புக் ஆஃப் ரெக்ரெட்ஸ். அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே இவ என்னெல்லாம் வாழ்க்கையில் ரெக்ரெட் பண்ணினாலோ அது எல்லாமே இருக்குது. அதை பார்க்குறக்கும் படிக்கிறதுக்குமே நோராவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாக இருக்குது. நோரா, நான் இன்னும் சாகலையா, நான் ஏன் இன்னும் உயிரோடு இருக்கேன், நான் ஏன் இங்கே இருக்கேன்னு கேட்குறா. அதுக்கு மிஸ்ஸஸ் எம் சொல்கிறாங்க, நீ டெத்துக்கும் லைஃபுக்குமான மிட்வேல இருக்க, இங்கே உனக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா, இந்த லைப்ரரி ஃபுல்லாக உன்னை பற்றின புக்ஸ் இருக்குது. நீ ஒரு டெசிஷனை வேறு மாதிரி எடுத்திருந்தா உன் லைஃப் என்ன ஆயிருக்குங்கிற எல்லா புக்ஸும் இங்கே இருக்குது. அதுலேருந்து நீ எத்தனை புக்கை வேணால் எடுத்து படிக்கலாம். அதை படித்து அந்த புக்கு உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த லைஃப்பை நீ கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன்னா நீ தாராளமாக அதையே கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறாங்க. நோராவுக்கு முதல்ல இதில் இஷ்டமே இல்லை. நான் ஏன் இங்கே இருக்கணும், நான் எதுக்கு திரும்ப இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. ஆனாலும் மிஸ்ஸஸ் என் வற்புறுத்தி, இல்லை நீ இதை செஞ்சு தான் ஆகணும், நீ உன்னோட பெரிய ரெக்ரெட் என்னன்னு சொல்லு, அதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. நோரா அவளோட பெரிய ரெக்ரெட்டாக நினைக்கிறது டேனை கல்யாணம் பண்ணிக்காமல் போனது. ஏன்னா முதல் நாள் வர டேன் இவளுக்கு மெசேஜ் பண்ணி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தது என்னுடைய பெரிய வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். அதை நினைக்கும் போது அவர் லைஃப்பையும் சேர்த்து கெடுத்துட்டோமோங்கிற ரெக்ரெட் நோராவுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. டேனுக்கு ஊருக்கு வெளியில் ஒரு ஹோட்டல் ஆரம்பித்து அங்கேயே இருக்கணும், வாழணுங்கிறது பெரிய ஆசை. இதை பேசி பேசி நோராவுக்கும் இந்த ஆசை தொத்திக்கிச்சு. ஒருவேளை டேனை கல்யாணம் பண்ணியிருந்தா, அந்த லைஃப்பை கண்டினியூ பண்ணியிருந்தா இப்போ எப்படி இருந்திருக்கணும், அதை வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறா நோரா. இப்போது அந்த ரெக்ரெட் பண்ணின லைஃபுக்கு போகணும் அப்படின்னாக்கா, அன்றைக்கி டெசிஷன் எடுத்தோமே அங்கே போக முடியாது. அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் அந்த வாழ்க்கை தொடர்ந்துட்டே வந்து இன்றைக்கி இந்த நிமிஷம் எப்படி இருக்கோ அங்கே தான் போக முடியும். மிஸ்ஸஸ் எம் அந்த புக்கை எடுத்து கொடுக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு இவ படிக்க ஆரம்பிக்கிறா. அங்கே அந்த லைஃப்பில் டேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த ஹோட்டலில் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வெளியில் தெரிஞ்சாலும் அந்த லைஃப்பை வாழ ஆரம்பித்தோடனே அதில் உள்ள பிரச்சனைகள் அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. டேன் உண்மைக்குமே அவளை லவ் பண்ணலைங்கிறதும், அவன் இந்த லைஃப்பை உண்மைக்குமே பிடிச்சு வாழலைங்கிறதும் தெரியுது. அவன் எவ்வளோ ஏமாத்துறாங்கிறதையும் இவ புரிச்சுக்கிறா. எப்பவும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. அங்கே போய் இவளோட கபோர்டை திறந்து பார்த்தா வெறும் ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸ் தான் இருக்குது. அந்த லைஃப் பிடிக்காமல் போகுது அவளுக்கு. அப்படி பிடிக்காமல் போக ஆரம்பித்த உடனே அந்த லைஃப்லேருந்து அப்படியே மறைஞ்சு மறுபடியும் லைப்ரரிக்கே வந்துடுறா. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணோன்னு நினச்சா அதனால அஃபெக்ட் ஆக போகிறது நம்ம தான். அதுக்காக அந்த முடிவை எடுக்கக்கூடாது. நம்ம ஹாப்பியாக இருக்குமா அந்த ரிலேஷன்ஷிப்லங்கிறத வச்சு தான் அந்த முடிவை எடுக்கணும். நோரா இந்த டெசிஷனை நினச்சி இவ்வளோ வருஷம் ரெக்ரெட் பண்ணினாலும் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறா. ஏன்னா ஒருவேளை டேனை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கைங்கிறத போய் பார்த்துட்டு வந்துட்டா அதை அவள் நினச்ச மாதிரி இல்லை. அவளுக்காக டேனுக்காக பண்ணணும்னு நினச்ச ஒரு டெசிஷனை நல்ல வேலை பண்ணாமல் விட்டுட்டோம், இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வரா. ஆனாலும் அவளுக்கு இந்த லைப்ரரியில் இந்த புக்கை எடுத்து இதை ட்ரை பண்ணி பார்க்குறதுல இஷ்டமே இல்லை. அவள் மிஸ்ஸஸ் எம் கிட்ட சொல்கிறா, இதெல்லாம் எனக்கு வேணாம். கடைசியாக நேற்று இறந்து போன என்னோடய பூனைக்குட்டியை நான் கதவை திறந்து வச்சதுனால தான் அது வெளியில் போய் வண்டியில் ஆக்சிடென்ட் ஆச்சு. சப்போஸ் நான் கதவை திறக்காமல் இருந்திருந்தால் அது கண்டிப்பாக இறந்துருக்காது. அப்போ நான் கதவை திறக்காமல் இருக்கிற லைஃப் மட்டும் எனக்கு கொடுங்க, வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே மிஸ்ஸஸ் எல்மும் ஓகே நீ அந்த லைஃப் எடுத்துக்கோன்னு அந்த புக்கை கொடுக்குறாங்க. அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த லைஃப்பில் காலையில் முழிச்சு பார்க்குறா. முழிச்சு பார்த்தா அவளோட
பூனைக்குட்டியை எங்கேயுமே காணோம். தேடி தேடி பார்க்குறா. கடைசியாக கட்டல் கடியில் பார்த்தா அந்த பூனைக்குட்டி இறந்து போய் இருக்கு. மறுபடியும் டிசப்பாயின்மெண்ட்டில் திரும்ப லைப்ரரிக்கே வந்துடுறா. நோரா மிஸ்ஸஸ் எல்மா கேட்குறா, ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லலை? அந்த பூனை எப்படி இருந்தாலும் இறந்துருக்கும்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் போயிருக்கவே மாட்டேன், நான் திரும்பவும் ஏன் வருத்தப்பட வச்சிங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மிஸ்ஸஸ் எம் சொல்கிறாங்க, நீ போய் பார்த்துட்டு வந்ததுனால தான் உனக்கு இப்போ புரிஞ்சுது. அந்த பூனை எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய டிசீஸில் சஃபர் ஆகிட்டு இருந்தது. நீ கதவை மூடி வச்சுருந்தாலும் மூடி வைக்கலைன்னாலும் அந்த பூனைக்குட்டி அன்றைக்கி கண்டிப்பாக இறந்து தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் சில டெசிஷன்ஸை நம்ம எப்படி எடுத்திருந்தாலும் அது அதே மாதிரி தான் நடந்திருக்கும். அது நம்ம கண்ட்ரோல்லையே கிடையாது. இதை கேட்ட நோராவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னோட எந்த லைஃப்பில் என்னோட பூனைக்குட்டி உயிரோடு இருக்குன்னு சொல்லுங்கள், நான் அந்த லைஃபுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் மிஸ்ஸஸ் எம் சொல்கிறாங்க, அது உன்னோட டெசிஷன் கிடையாது, அது அந்த பூனையோட லைஃபு. உன்னோட டெசிஷனை அஃபெக்ட் பண்ணுற லைஃப் மட்டும்தான் என்னால் கொடுக்க முடியும், நீ அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நோராவுக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. அதுக்கு நோரா ரொம்ப யோசித்து பார்த்து அவளோட ஃப்ரெண்டு இசியோட ஆஸ்திரேலியா போயிருந்தா அந்த லைஃப் நல்லா இருந்திருக்கும், ஒருவேளை நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஈஸி அங்கே போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. அவள் அடிக்கடி ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்புகிறா. ஆனால் அவள் கூட இவளால் அவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியல, ஏனோ இவ டச்சில் இல்லை. உடனே மிஸ்ஸஸ் எல்ம் அந்த லைஃப் எடுத்து கொடுக்குறாங்க. அந்த லைஃபுக்கு இவ போய் பார்த்தாக்கா அந்த லைஃப்பில் இவ யாருக்காக ஆஸ்திரேலியா போகணும்னு நினச்சாலோ அந்த ஈஸியே உயிரோட இல்லை. இவளை பார்க்கறதுக்காக ஈஸி ஒரு நாள் வரும்போது கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிடுறா. இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அந்த லைஃப் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறா. அவள் ஒரு டிப்ரெஷனுக்கு போயிருக்கிறத கவனிக்கிறா. அங்கே கபோர்டை திறந்து பார்த்தா ஒரே ஆன்டி டிப்ரெஷன் பில்ஸ் தான் இருக்குது. அந்த டிசப்பாயின்மெண்ட்டில் அவள் திரும்பவும் அந்த லைஃப்லேருந்து மறைஞ்சு லைப்ரரிக்கே வந்துடுறா. இஸி தான் ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசைப்பட்டா. அவள் போகும்போது கூப்பிட்டதுனால தான் இவளும் போகணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் இவள் போயிருந்தான்னா இஸியோட கனவே கலைஞ்சு போயிருக்கும், அவள் உயிரே போயிருக்கும். அப்போது போகாமல் இருந்தது எவ்வளவோ பரவாயில்லைங்கிற முடிவுக்கு நோரா வந்துடுறா. இப்போ அந்த ரெக்ரெட்டும் காணாமல் போயிடுச்சு. இவள் ஒவ்வொரு லைஃபாக வாழ்ந்துட்டு வர வர இவரோட புக் ஆஃப் ரெக்ரெட்ஸில் இருக்க ரெக்ரெட் எல்லாம் காணாமல் போயிட்டே இருக்குது. திரும்பி வந்த நோரா கிட்ட மிஸ்ஸஸ் எம் கேட்குறாங்க, உனக்கு அடுத்து எந்த லைஃபுக்கு போகணும் அப்படின்னு. ஆனால் நோராவால் யோசிக்கவே முடியல. நான் எந்த லைஃப்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையா, எல்லா லைஃப்லையுமே நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருக்கனா அப்படின்னு நினைக்கிறா. அப்போ அவள் யோசித்து பார்க்கும்போது சின்ன வயசில் அவள் ஒலிம்பிக்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணினதும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்விம்மிங்கில் இருந்ததும் ஞாபகம் வருது. அப்போ அந்த ஸ்விம்மிங்கை விடுறதுன்னு முடிவு பண்ணப்போ அவங்க அப்பா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க அப்படிங்கிறதும் அவளுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா அவங்க அப்பா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர். அவரால் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் அதுக்கப்புறம் அந்த ஸ்போர்ட்ஸை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுது. அதையே நோரா பண்ணும்போது அவர் ரொம்ப சந்தோஷமாக அதை சப்போர்ட் பண்ணுறாரு, அவளை என்கரேஜ் பண்ணுறாரு. ஆனால் எப்போ நோரா அதை விட்டுறன்னு முடிவு பண்ணுறாளோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா ரொம்ப சேட் ஆகிடுறாரு, டிப்ரெஸ்ட் ஆகிடாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லேயே அவர் இறந்தும் போயிடுறாரு. இது நோராவுக்கு ஒரு பெரிய ரெக்ரெட்டாக மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி இவ ஒரு வேளை ஸ்விம்மிங்கில் ஒலிம்பிக்ஸ் போயிருந்தா, ஒரு வேளை சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இப்போ அவள் லைஃப் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமோன்னு நினைக்கிறா. அந்த லைஃப் வேணும்னு மிஸ்ஸஸ் எம் கிட்ட கேட்குறா. மிஸ்ஸஸ் எம்மும் அந்த புக்கை எடுத்து தராங்க. அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறா. கண் விழிச்சு பார்த்தா நோரா பயங்கர ஃபிட்டாக இருக்கா. ஒரு பயங்கர காஸ்ட்லியான ஹோட்டலில் தங்கி இருக்கா. அங்கே அவளோட ஒரு ஸ்பீச்சை டெலிவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கா. அங்கே போய் பார்த்தாக்கா இவளுக்கு அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவங்க அண்ணா தான் இருக்காங்க. இவங்க அண்ணாவை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷமாயிருது. ஏன்னா இவளோட ஒரிஜினல் ரூட் லைஃப்பில் இவங்க அண்ணா இவகிட்ட பேசுகிறதே இல்லை. அதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, அதை அடுத்து சொல்கிறேன். இவங்க அண்ணாவை பார்த்த சந்தோஷத்தில் அவள் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறா. அப்போ தான் அவளுக்கு தெரியுது அவள் ஏற்கனவே 2 ஒலிம்பிக்ஸ் ஜெயிச்சிருக்கா. அவங்க அப்பா நினச்ச மாதிரி அவள் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கான்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவள் தெரிஞ்சுக்கிறா அவங்க அப்பா இந்த லைஃப்பில் இறந்து போகவே இல்லை, அவர் உயிரோடு இருக்கார், 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா. இவளோட சக்ஸஸ் யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ அவருக்கு தான் அதிகப்படியான சந்தோஷமாக இருந்திருக்கு. ஏன்னா இவ ஒலிம்பிக்ஸில் ஜெயிக்கணுங்கிறது இவங்க அப்பாவோட ஆசை. அதுக்கப்புறம் இவ அவங்க அம்மாவை பற்றி விசாரிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது அவங்க அம்மா ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இவரோட ரூட் லைஃப்லையுமே இவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஆனால் இவ ரொம்ப அவங்க
அம்மா கூட க்ளோஸாக இருந்தா. ஆனால் இந்த லைஃப்பில் அவள் கேட்கும்போது இவங்க அம்மா இவங்க கூட க்ளோஸாக இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அதை நினைக்கும் போது அவளுக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. இந்த லைஃப்லேயுமே அவள் டிப்ரெஷனோட இருந்திருக்காங்கிறத இவங்க அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறா. இப்போ அவள் ஸ்பீச் கொடுக்க வந்திருக்கா. அந்த ஸ்பீச் கொடுக்கணுன்னா அவளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஃபேஸை அவள் வாழவே இல்லை. டேரெக்டாக இங்கே வந்திருக்கா. இந்த வாழ்க்கையை அவள் வாழாமல் டேரெக்டாக அந்த இடத்துக்கு போகிறதுனால அது அவளை மாதிரியே அவளால் ஃபீல் பண்ண முடியலை. அதை யாரோ மாதிரி நினைக்கிறா. அந்த லைஃப் அவளுக்கு பிடிக்கலை. டிஸப்பாயின்மெண்ட்டில் மறுபடியும் லைப்ரரிக்கே வந்துடுறா. சக்ஸஸ் கிடைச்சா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சா. ஆனால் அந்த சக்ஸஸ்க்கான எஃபர்ட்டை நம்ம போடாமல் டேரெக்டாக அந்த சக்ஸஸ் கிடைச்சிதுன்னா அதை நம்ம வாழும்போது அது வேறொருத்தரோட வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். அது நமக்கு அந்தளவுக்கு சந்தோஷத்தையும் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் கொடுக்கவே கொடுக்காது. இதை புரிஞ்சுக்கிட்ட நோரா அதுக்கப்புறம் இவளோட சின்ன வயசு கனவான கிளேஷியாலஜிஸ்ட் ஆகணுங்கிற லைஃப்பை வாழ்ந்து பார்க்கலான்னு போகிறா. அங்கே போனால் அங்கே லைஃப் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குது. அவங்க ஐஸ்லாண்டில் இருக்காங்க. பனியை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு நாள் இந்த கிளேஷியஸில் ஒரு பனி கரடிக்கிட்ட மாட்டிக்கிறா நோரா. இதை மாட்டிக்கும் போது தான் அவளுக்கு அந்த உயிர் மேலே எவ்வளோ ஆசை இருக்குங்கிறதே புரிஞ்சுக்கிறா. ஆனால் அவள் அங்கேருந்து எவ்வளோ ஆசைப்பட்டாலும் திரும்பி லைப்ரரிக்கு வரவே முடியல. ஏன்னா அவள் வாழணும்னு தான் ஆசைப்படுறாளே தவிர அந்த லைஃப் மேலே அவளுக்கு டிஸப்பாயின்மெண்ட் வரல. அங்கே இருந்தது வெறும் பயம்தான். அங்கே இவ ஹியூகோன்னு ஒருத்தரை மீட் பண்ணுறா. அவரும் இவளை மாதிரியே ஒரு லைஃப் ட்ராவலர் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு லைஃபாக மாறி மாறி பார்த்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் பல ஆயிரக்கணக்கான லைஃப் வாழ்ந்துட்டேன். எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருக்கு. டெய்லி ஒரு லைஃப்பில் வாழ்கிறது ரொம்ப ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதை கேட்டோடனே டிஸப்பாயின்மெண்ட்டில் அந்த லைஃப்பும் பிடிக்காமல் உடனே திரும்ப லைப்ரரிக்கே வந்துடுறான் நோரா இப்படி லைஃப் வாழ இஷ்டம் இல்லாமல் ஹூகோ மாதிரி ஒரு லைஃப் ட்ராவலராக வாழ முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்படுறா. எனக்கு ஒரு நிலையான சந்தோஷமான வாழ்க்கை தான் வேணும். எனக்கு இது எதுவுமே வேணாம். என்னை விட்டுடுங்க அப்படின்னு மிஸ்ஸஸ் எம் கிட்ட கேட்குறா. ஆனால் மிஸ்ஸஸ் எம் சொல்கிறாங்க, இல்லை நீ அந்த போலார் பியர் கிட்ட மாட்டிக்கிட்ட போது உன் லைஃப் மேலே உள்ள ஆசையை நீயே தெரிஞ்சிட்ருப்ப. நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணு. உனக்கான வாழ்க்கையை நீ கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் ரொம்ப யோசித்து இவளோட இன்னொரு பெரிய ரெக்ரெட்டை கண்டுபிடிக்கிறா. அவள் சின்ன வயசாக இருக்கும்போது இவங்க அண்ணா யூஸ் பண்ணாமல் தூக்கி போட்டு ஒரு பியானோவை வச்சு மியூசிக் கற்றுக்க ஆரம்பிக்கிறா. இந்த மியூசிக்கை கற்றுக்கிட்டு ஒரு நாள் இவளும் இவங்க அண்ணாவும் சேர்ந்து மியூசிக் பேண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பித்த மியூசிக் பேண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு ஒரு பெரிய ஆஃபர் கிடச்சி அந்த ஆஃபரில் இவங்க அந்த ஸ்டேட்டையே சுற்றி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான ஒரு கான்ட்ராக்டும் சைன் பண்ண வராங்க. இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணும்போது இது வேணான்னு சொல்லி அதுலேருந்து விலகிடுறா நோரா. ஏன்னா அப்போ பாய் ஃப்ரெண்டாக இருந்த டேனுக்கு இதில் இஷ்டம் இல்லை. டேனுக்காக இந்த லைஃப்பை விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து வந்துடுறா. இப்படி ஒரு முடிவெடுத்தது எவ்வளோ பெரிய தப்புன்னு அவள் பல வாட்டி வருத்தப்பட்டிருக்கா. ஆனால் இந்த முடிவெடுத்ததுனால இவங்க அண்ணாவோட லைஃபே ரொம்ப மோசமாயிருச்சு. அவள் அதுக்கப்புறம் எதுலேயுமே அவருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல. அவர் எந்த கெரியருமே போகாமல் அவர் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. இந்த ரெக்ரெட்டை ரொம்ப நாளாக சுமந்துட்டு வரா நோரா. இப்போ ஒருவேளை மியூசிக் பேண்டுக்கு போயிருந்தா என்ன இருக்குங்கிற லைஃப்பை சூஸ் பண்ணி பார்த்துடலான்னு நினைக்கிறா நோரா. மிஸ்ஸஸ் எல்மோ அந்த புக்கை எடுத்து தராங்க. அந்த லைஃப்பை வாழ ஆரம்பிக்கிறா நோரா. முழிச்சு பார்த்தா ஒரு பெரிய கான்சர்ட் ஹாலில் ஒரு பயங்கரமான க்ரௌடுக்கு முன்னாடி மியூசிக் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இவளுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து இவ எவ்வளோ பாப்புலராக இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கிறா. அங்கே அந்த லைஃபுக்கு போன உடனேவே அவள் கண்ணு அவங்க அண்ணாவை தான் தேடிச்சு. அண்ணா எங்கே இருக்காங்கன்னு அவளும் தேடி தேடி பார்க்குறா. ஆனால் அவங்க அண்ணா அங்கே காணவே காணும். கூட மியூசிக் பேண்டில் வாசிக்கிறவங்க கிட்ட அவங்க அண்ணாவை பற்றி விசாரிக்கிறா. அவங்க அண்ணா இறந்துட்டதா சொல்கிறாங்க. அவங்க அண்ணாவுக்கு கிடைச்ச பயங்கரமான பாப்புலாரிட்டியால் அதுக்கப்புறம் ரொம்ப ட்ரிங்கிங் ப்ராப்ளம் வந்து அந்த அண்ணா இறந்துட்டாருன்னு இதை கேட்ட நோரா பயங்கரமாக டிஸப்பாயிண்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் கேள்விப்படுறா. இவளோட பாய் ஃப்ரெண்டான டேன் கூட இவ பிரேக்கப் ஆகி இவ மேலே நிறைய கேஸ் போட்டு இவ எழுதின பாட்டுக்கெல்லாம் உரிமை கேட்டு சண்டை போடுறதாகவும் தெரிஞ்சுக்கிறா. இந்த டிஸப்பாயின்மெண்ட்டில் உடனே அந்த லைஃப்பை விட்டு வெளியில் வந்துடுறா. மியூசிக்கு போகணும்னு நினச்சதே இவங்க அண்ணாவுக்காக தான். ஆனால் அந்த அண்ணாவே அந்த லைஃப்பில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே எதுக்காக அதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறா. எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் அது அவளுக்கு அந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கல. சக்ஸஸ் சந்தோஷத்தை தரல, பணம் சந்தோஷத்தை தரல. அப்போது ஒரு நார்மலான லைஃப்பை எடுத்து வாழணும்னு நினைக்கிறா நோரா. மிஸ்ஸஸ் எம் கிட்ட கேட்குறா, நான் ஒரு பெட் ஷெல்டரில் வேலை பார்க்குறதா நினச்சேன். அந்த இடத்துக்கு போயிருந்தா அதான் என் லைஃப் எப்படி இருந்திருக்கும் காட்டுங்க அப்படின்றா. அப்போ
மிஸ்ஸஸ் எல்ம் அந்த புக்கை எடுத்து தராங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே லைஃப் நல்லா இருக்குது. அந்த பெட் ஷெல்டரில் வேலை பார்க்குறா, அங்கே ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க, லைஃப் ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்கு. ஆனால் அது அவளுக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் இது மாதிரி பல லைஃப்பை எடுத்து வாழ ஆரம்பிக்கிறா. ஹூகோ மாதிரி அந்த ஃப்ரெண்ட் ஹூகோ சொன்னார் இல்லையா, அவர் ஒரு லைஃப் ட்ராவலர்னு, அது மாதிரி இவளும் பல வாழ்க்கையை எடுத்து வாழ ஆரம்பிக்கிறா. ஒருவேளை நான் இப்படி தான் எப்போவுமே வாழ்ந்துட்டே இருக்கணும் போல இருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கவே கிடைக்காதான்னு பல விதமான வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்குறா. எல்லாத்துலேயுமே டிசப்பாயிண்ட் ஆகி திரும்ப திரும்ப லைப்ரரிக்கு வந்துக்கிட்டே இருக்கா. அப்போ ஒரு நாள் மிஸ்ஸஸ் எம் சொல்கிறாங்க, இந்த லைப்ரரி இன்னும் கொஞ்சம் நாளில் இருக்காது, ஏன்னா நீ எல்லாத்துலேயுமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டே இருக்க, நீ உனக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு சரியான வாழ்க்கையை சீக்கிரமாக சூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோரா யோசிக்கிறா, அவளுக்கு எதில் சந்தோஷம் கிடைக்கும்னே அவளால் கண்டுபிடிக்க முடியல. சக்ஸஸ் சந்தோஷத்தை தரல, பணம் சந்தோஷத்தை தரல, வேறு எதுவுமே அவளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. அப்போ எந்த லைஃப்பை தான் சூஸ் பண்ணணும், எது தான் அவளுக்கான லைஃபுங்கிறத யோசிக்கிறா. அப்போ யோசிக்கும்போது அவளோட ரூட் லைஃப்பில் ஒரு நாள் அவளோட பூனை இறந்துட்டதா வந்து சொல்கிறாரு இல்லையா டாக்டர் ஆஷ். அவர் அதுக்கு பல வருஷம் முன்னாடியே அவளை வந்து காஃபி குடிக்க போகலான்னு கூப்பிட்டுருந்துருக்காரு. அப்போ இவ டேனுக்கூட எங்கேஜ் ஆகி இருந்ததுனால அவரு கூட போக முடியலை. இப்போ யோசிக்கிறா, ஒரு வேளை டேனு கூட பிரேக்கப் பண்ணிவிட்டு அவரு கூட காஃபி சாப்பிட போயிருந்தா, லைஃப்பை அவர் கூட தொடர்ந்துருந்தா என்னோட வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும், ஒருவேளை நான் சந்தோஷமாக இருந்திருப்பனோ அப்படின்னு யோசிக்கிறா. உடனே மிஸ்ஸஸ் எல்ம் கிட்ட கேட்குறா. மிஸ்ஸஸ் எல்மோ அந்த புக்கை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த லைஃபுக்கு போய் பார்த்தா அந்த லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் டாக்டரா இருக்காரு, இவ ஒரு காலேஜ்ல பிலாசபி ப்ரொஃபஸரா இருக்கா. இவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ இப்போ ப்ரொஃபஸர் வேலையை டெம்பரவரியாக விட்டுட்டு ஒரு புக்கு எழுதுறதுக்காக பிரேக் எடுத்திருக்கா. இந்த லைஃப்பில் பல மாதம் வாழ்ந்துக்கிட்டு வரா. இப்படி பல மாதம் வாழும்போது அவளுக்கு அடிக்கடி தோன்ற ஒரு விஷயம், இது யாரோடவோ லைஃப்பை நான் வாங்கிக்கிட்ட மாதிரி இருக்குது, திருடிட்ட மாதிரி இருக்குது. இந்த லைஃப்பில் இந்த யூனிவர்ஸில் இருந்த நோரா ஒரு லக்கியான பர்சன், அவளோட லைஃப்பை நான் திருடிட்டேனே நினச்சி வருத்தப்படுறா. அதுக்கப்புறம் இது ஏன் என்னோட வாழ்க்கைன்னு எனக்கு தோண மாட்டேங்குது, இந்த பழசெல்லாம் மறந்து போக மாட்டேங்குதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்படுறா. ஆனால் இந்த லைஃப்பை விட்டுட்டு போக அவளுக்கு சுத்தமாக இஷ்டமே இல்லை. இதுதான் அவளுக்கான வாழ்க்கைன்னு அவன் நினைக்கிறா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவளோட பழைய ரூட் லைஃப்பில் ஒரு நெய்பர் இருந்தார். அந்த நெய்பருக்கு இவ தான் எல்லா விதமான உதவியும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. மாத்திரை வாங்கி கொடுக்கறதுலேருந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே இவ தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவர் எந்த விதமான ஓல்டேஜ் ஹோமுக்கு போக மாட்டேன்னு சொல்லி அந்த வீட்டிலே இருந்தார். அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு இவளுக்கு ஆசை வருது. உடனே கிளம்பி அவரை போய் பார்க்கறக்கு அந்த வீட்டுக்கு போகிறா. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வயசானவர் அந்த வீட்டில் இல்லை, அவர் ஹோமுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க. அப்போ இவ யோசிக்கிறா, ஒருவேளை இவ இல்லாததுனால ஹோமுக்கு போயிட்டாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறா. அப்போ பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு சின்ன வயசு பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போகுது. அந்த போலீஸ் ஏன் அவனை பிடிச்சிட்டு போகுது, அவன் யாருன்னு பார்த்தா அந்த பையனுக்கு தான் இவ ரூட் லைஃப்பில் பியானோ கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தா. அந்த பையனுக்கு இப்போ பியானோ கிளாஸ் எடுக்காததுனால அந்த பையன் அந்த இன்ட்ரெஸ்ட்டை மாறி அவன் தப்பான வழிக்கு போயிட்டான்னு நினைக்கிறா. ஏன்னா அந்த கிளாஸ்க்கு சேர்க்கும் போதே அவங்க அம்மா சொன்னாங்க, என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, என்னால் வேற எந்த கிளாஸுக்கும் அவனை சேர்க்க முடியாது, ஒருவேளை இந்த பியானோ கிளாஸ்க்கு வரலைன்னா அவன் தவறான வழியில் போயிடுவான்னு அவங்க அம்மா சொன்னது அவளுக்கு ஞாபகம் வருது. அப்போது இவ எடுத்த ஒரு டெசிஷன்னால அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னு நினைக்கிறா. இந்த டிசப்பாயின்மெண்ட்டில் இந்த லைஃப்லேருந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிக்கிறா. இந்த லைஃப்ல இருந்து அவளுக்கு போக கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைனாலும் வேற வழியே இல்லாமல் திரும்ப லைப்ரரிக்கே போயிடுறா. திரும்ப லைப்ரரிக்கு போன லோராவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. மொத்த லைப்ரரியும் இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்த மிஸ்ஸஸ் என் சொல்றாங்க, நீ இப்போ உடனே முடிவெடுத்தாகணும், சீக்கிரமா முடிவெடு, உன்னோட லைஃப் எதுன்னு நீ முடிவெடுன்னு சொல்றாங்க. அப்போ நோராவால் யோசிக்கவே முடியல, நான் என்ன முடிவு பண்ணணும்னே எனக்கு தெரியல, எந்த முடிவு பண்ண சொல்றாங்க, இதுதான் என் லைஃப்னு நினைச்சேன், அந்த லைஃப்லேருந்து நான் திரும்ப வந்துட்டேனே, என்ன பண்றது அப்படின்னு நினைக்கிறா. அப்போ மிஸ்ஸஸ் என் சொல்றாங்க, நீ வாழணும்னு முடிவெடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே நோரா அங்க இருக்க ஒரு புக்கை எடுத்து ஐ வாண்ட் டு லிவ் அப்படின்னு எழுதுறா. எழுதி முடிச்ச உடனே அவள் கண்ணை திறந்து பார்க்குறா. அவளோட ரூட் லைஃப்பில் அவள் பெட்டில் ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்திருக்கா. எழுந்திருக்கவே முடியலை, ஏன்னா அவள் சாப்பிட்ட ஹெவி டோஸ் மருந்துனால. அங்கேருந்து கஷ்டப்பட்டு அவளோட மோட்டிவேஷனை கொண்டு வந்து பக்கத்து வீட்டில் போய் அந்த வயசானவர் கதவை தட்டி 911 கால் பண்ண சொல்கிறா. உடனே அவளுக்கான ஹெல்ப் வருது. இவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக சரியாகி வரா. அடுத்த நாள் காலையில் முழிச்சு பார்த்தா இவங்க அண்ணா இவ கூட இருக்கிறாங்க. இவங்க அண்ணா இவ்வளோ நாள் இவகிட்ட பேசாமல் இருந்ததுக்கு காரணம் இவளோட தப்பு எதுவுமே இல்லை, அவங்க அண்ணா வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நோராவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ எதெல்லாம் ரெக்ரெட் பண்ணிட்டு இருந்தாலோ, எதெல்லாம் இவ வாழ்க்கையில் பண்ண தப்பான டெசிஷன் நினச்சிக்கிட்டு இருந்தாலோ, அதெல்லாம் சரியான
டெசிஷன் தான் போல இருக்குது. அதெல்லாம் பண்ணியிருந்தா என்னோட வாழ்க்கை இதை விட மோசமாக இருந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கு இனிமே நான் எடுக்கிற டெசிஷனை கேர்ஃபுல்லாக பார்த்து எடுக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரா. இந்த லைஃப்பை அவள் வாழ ஆரம்பிக்கிறா. திரும்ப அவள் சரியான உடனே அந்த பக்கத்தில் இருக்க வயசானவரை போய் பார்க்குறா, ஹெல்ப் பண்ணுறா. அந்த சின்ன பையனுக்கு மறுபடியும் பியானோ கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா இவளோட பழைய லைப்ரரியனான மிஸ்ஸஸ் ஹெல்மை ஒரு ஹோமில் போய் பார்க்குறா. அவங்க அங்கே இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா. இவளோட எல்லா லைஃப்லேயுமே காமனாக இருந்த ஒரே விஷயம், இவள் எப்பெல்லாம் ஒரு வாழ்க்கையை அடுத்தவங்களுக்காக வாழ ட்ரை பண்ணினாலும் அப்போல்லாம் அந்த லைஃபோட அவுட்கம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் இவளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க இல்லை. அதே மாதிரி இவளோட எல்லா லைஃப்லையும் ஃபிலாசபி மேலே இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. எல்லா லைஃப்லையுமே மியூசிக் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. கவிதை எழுதிட்டு இருந்திருக்கா. எந்தெந்த லைஃப்ல எல்லாம் இவ அதிகமான ரெக்ரெட் வச்சிருந்தாலோ அந்த லைஃப்ல எல்லாம் இவ ரொம்ப டிப்ரெஸ்டாகவே தான் இருந்திருக்கா. இவளோட எல்லா லைஃப்லையுமே ஈஸி எங்கன்னு பார்த்தா அவள் ஆஸ்திரேலியாவில் தான் இருந்திருக்கா. ஏன்னா அது அவள் ஆசைப்பட்டு போன லைஃப். அங்கே அவள் சந்தோஷமாக தான் இருந்திருக்கா. எந்த லைஃப்ல எல்லாம் நோரா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காளோ அப்போல்லாம் ஈஸி கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் க்ளோஸாக இருந்திருக்கா. எந்த லைஃப்ல எல்லாம் இவள் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தாலோ அந்த லைஃப்லலாம் இவள் ஈஸி கூட பெருசாக கான்டாக்ட்லேயே இல்லை. அதே மாதிரி டான் எவ்வளோ மோசமானவங்கிறத வேற வேற லைஃப்பில் அவள் தெரிஞ்சுக்கிட்டா. இந்த புக்கு 300-400 பக்கம் புக்கு. ஃபஸ்ட்டு சில பக்கங்கள் 100-150 பக்கம் வரைக்குமே இந்த கதை ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. அதுக்கப்புறம் அவள் நிறைய லைஃப் வாழ ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக தான் போகுது. அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ நேரம் படிச்சிட்டிங்களேங்கிறக்காக நீங்கள் அதையும் தாண்டி வரீங்க. தாண்டி வந்தோடனே கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே கெஸ் பண்ணியிருப்பீங்க இதுதான் நடக்க போகுதுன்னு. அப்படி இருக்கும்போது அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரியே முடியுது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு புக்கை படிக்கணுன்னா அந்த ஆத்தரை நீங்கள் நம்பணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ பேஜஸ்க்கு ஆத்தர் அந்த ட்ராமா நடக்கிறதுக்கான ஸ்டேஜை செட் பண்ணிக்கிட்டு இருப்பார். அந்த சில பக்கங்களை நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் புக்கோட ஒன்றை ஆரம்பிச்சிருவீங்க. தொடர்ந்து அந்த புக்கை படித்து முடிச்சிருவீங்க. 100-150 பக்கம்லாம் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த புக்கு எவ்வளோ போராக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக படித்து முடிச்சிருவீங்க. இவ்வளோ நேரம் படிச்சிட்டோமே அதனாலயாவது கண்டிப்பாக முடிச்சிடணும்னு நினச்சி முடிச்சிருவீங்க. அந்த சில பக்கங்கள் தாண்டணும். நிறைய பேர் புக்கு படிக்காததுக்கு காரணம் எனக்கு பிடிக்கலைங்கிறத 10-20 பக்கத்துலேயே முடிவு பண்ணிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. அப்படி நீங்கள் ஆத்தரை நம்பலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த புக்கை ரெஃபர் பண்ணின ஃப்ரெண்டையாவது நம்பணும். நான் நம்பினேன். எனக்கு இந்த புக்கை ரெஃபர் பண்ணினது என்னோட டியர் ஃப்ரெண்ட் எலிசபெத் மேனுவல். தேங்க்யூ எலிசபெத் ஃபார் சஜஸ்டிங் திஸ் பியூட்டிஃபுல் புக். இந்த புக்கோட லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கவே. இது மாதிரி வேற என்ன புக் இருக்குன்னு நான் தேடி பார்த்தேன். இன்னொரு புக்கு பேர் ஊனா அவுட் ஆஃப் ஆர்டர். இதுவுமே கொஞ்சம் இது மாதிரி தான், ஆனால் வேறே லைன் ஆஃப் ஸ்டோரி. இதை இப்போ நான் படிச்சுட்ருக்கேன். இதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். பாய்.